you are able to elect the new officers for the Thoothukudi Nazareth Diocese. On the instructions of the synod officers, I have come into your midst to acknowledge and declare that the officers elected for the Thoothukudi Nazareth Diocese are duly constituted. Reverend P. Moses Zabaras, Vice Chair. Reverend E.G.A. Thomas, Clerical Secretary. Mr. S.D.K. Rajan, Lay Secretary. And Mr. D.K. Johnson, President. சபா இப்பவே கண்ணை கட்டுது. இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் அன்பான வணக்கம். தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நிர்வாகம் முறைப்படி பதவியேற்றுக் கொண்டது. வருவாரா வரமாட்டாரா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல கமிஷனரி ரைட் ரெவரண்ட் வரப்பிரசாத் அவர்கள் நேற்றைய தினம் நாசரேத் பேராலயத்தில் வைத்து முறைப்படி அறிவித்து அந்த புதிய நிர்வாகத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். வரவேற்கத்தக்கது, மகிழ்ச்சி. இந்த புதிய நிர்வாகம் அமைந்தது ஏராளமான சர்ச்சைகள் இருந்தாலும் பிரச்சனைகள் எழுந்து கொண்டிருந்தாலும் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகம் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் அமைந்திருப்பது வருங்காலத்தை நமது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தை முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்வதற்கும் ஸ்திரத்தன்மையாக நடத்துவதற்கும் நிச்சயமாக இது வழிவகை செய்யும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அடுத்த 3 ஆண்டுகள் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தை ஆட்சி செய்ய போகின்ற ஆபீஸ் பேரர் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல மக்கள் மற்றும் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல மீட்பு இயக்கம் மற்றும் பிரம்பு வலைதளம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுல இந்த ஆபீஸ் பேரர்ல வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா முக்கியமாக துணைத் தலைவர் நமது மோசஸ் ஜபராஜ் ஐயா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது. ஐயா பாத்தீங்கன்னா மிகவும் சிறந்த ஒரு மனிதர், நல்ல மனிதர், எப்பொழுதும் புன்னகையோடு இருக்கின்ற ஒரு நல்ல குணம் படைத்தவர். குறிப்பாக எங்களது வெள்ளாளன்விளை ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு 7 வருடமாக பணியாற்றிய ஒரே குருவானவர் ஐயா தான். ஐயா அங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஏராளமான நன்மைகளை செய்தாங்க. ஒரு முறை பாத்தீங்கன்னா போட்டியின்றி வெள்ளாளன்விளையில பாத்தீங்கன்னா நிர்வாகம் தேர்ந்தெடுப்பதற்கு ஐயா தான் என்ன பண்ணாங்க, கருவியாக செயல்பட்டார்கள். அதுபோல அங்கே கட்டப்பட்டு வருகின்ற பேராயர் அசரியா நினைவு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஐயா காலத்துல தான் கட்ட ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் ஐயா அங்கிருந்து வந்ததுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் அதை முடிக்க முடியாம ஊர் மக்கள் திணறி கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது ஐயா பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தின் உபதலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது. நிச்சயமாக அந்த கல்லூரிக்கும் ஒரு விடிவு காலம் வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஐயா உபதலைவராக மட்டுமல்ல, இந்த திருமண்டலத்தில் பேராயராக வர வேண்டும், அதுவும் தகுதியான ஒரு பதவிதான் ஐயாக்கு. அவரும் பாத்தீங்கன்னா சாதுவான மனிதர். அதே நேரத்துல தன் கண்முன் அநியாயம் நடக்கும் பொழுது எந்த தயக்கும் வேண்டி தட்டி கேட்கின்ற ஒரு மனிதர். முன்னாள் நீதிபதி அவருடைய காரை குருவான் அவர்கள் வழிமறிக்கும் பொழுது நமது லிவிங்ஸ்டன் அவர் பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, நேரடியாக சென்று கடிந்து கொண்டு என்ன பண்ணாரு, ஒழுங்காருன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, தைரியமாக அவ்வளவு பெரிய கூட்டத்துல என்ன பண்ணாங்க, ஐயா ஒருத்தர் தான் என்ன பண்ணாங்க, அவரை வார்னிங் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தைரியமான ஒரு மனிதர் அவர் நமது திருமண்டலத்துக்கு கிடைத்திருப்பது மிகவும் நல்ல ஒரு விஷயம், வரவேற்கத்தக்கது. அது போல பாத்தீங்கன்னா கிளரிக்கல் செக்ரட்டரியாக தாமஸ் ஐயா பண்ணிருக்காங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஐயாவை பற்றி எனக்கு அதிகமா தெரியாது. ஆனா ஐயா எப்பவும் எஸ்.டி.கே. ராஜன் அண்ணனுடைய நிழலாக இருப்பவர்கள். ஸோ அதனால இந்த கிளரிக்கல் செக்ரட்டரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால கடந்த முறை தவறு செய்த ஆயர்களுக்கு நிச்சயமாக கடுமையான விளைவுகள் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அப்படி இருந்தால்தான் நிச்சயமாக ஆயர்களை இந்த குருத்துவ பணியில் ஒழுங்குபடுத்த முடியும். அந்த வேலையை அவர்கள் செய்வதற்காகவே அந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக நான் நினைக்கிறேன். அடுத்தது முக்கியமான ஒரு பதவி, லே செயலராக அண்ணன் எஸ்.டி.கே. ராஜன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போது பாத்தீங்கன்னா நானும் சொன்னேன், அண்ணன் பாத்தீங்கன்னா ஒரு மோசையை போல, அதனால காணானுக்குள்ள பாப்பாரு பிரவேசிக்க மாட்டாருன்னு சொல்லி. ஆனா யாரோ அங்க என்ன தப்பா பாத்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசி சொல்லி வச்சிருக்காங்க. அது யாரு சொன்னது தெரியல. நான் தாழ்மையோட எப்பவும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஒரு கழுதை, அவ்வளவுதான். கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து செல்கின்ற ஒரு கழுதை. நானும் தீர்க்கதரிசி அல்ல, அவரும் மோசை அல்ல. நான் ஒரு ஊடகத்தை சேர்ந்தவன், ஒரு மீடியாவில் இருக்கேன். அது போல அவர் பாத்தீங்கன்னா ஒரு அணியை வழிநடத்தி செல்கின்ற தலைவர். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை வந்தது,
அங்க வந்து பாத்தீங்கன்னா அதற்கு தகுதியான ஆட்கள் அவருக்கு அதாவது சமமான மனிதர்கள் இல்லை என்றே நான் நினைக்கிறேன். அதனாலதான் பாத்தீங்கன்னா அதாவது ஒரு வீட்டுக்கு நீங்க செல்லும் பொழுது பாத்தீங்கன்னா சமாதான வாழ்த்து கூறுங்க, அந்த சமாதான பாத்திரம் அங்க இருந்தா அந்த வீட்டுக்கு என்ன பண்ணும், சமாதானம் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. சமாதானம் மட்டுமல்ல, சரியான தகுதியான மாற்று நபர்கள் இருக்கும் பொழுதுதான் என்ன பண்ணும், கிடைக்கும். ஸோ அதனால மாற்று நபர்கள் கிடைக்கவில்லையா, ஸோ அண்ணனே வந்து பாத்தீங்கன்னா அந்த அரசியல் சாதுரியத்தால் அது வந்து கையாண்டு தனக்கு எதிராக சமமாக யாரையும் வருவதற்கு அனுமதிக்கவில்லையான்னு தெரியவில்லை. அது நடக்கவில்லை. நிச்சயமாக ஒருவேளை தீர்க்க தரிசனமாக சொல்லியிருந்தாலும் கர்த்தர் சில சமயங்கள்ல இந்த தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தையும் பொய்யாக்க மாற்றுகிறார். அது குறிப்பாக யோனா தீர்க்கதரிசி அவன் தான் சொல்றான், நீர் நல்லவர், மன்னிக்கிறவர், ரொம்ப ரொம்ப நல்லவர், அதனால நீர் என்ன பண்ணுவாரு, சொல்வியரு செய்ய மாட்டாரு, அதனால நான் நினைவுக்கு போறேன்னு சொல்லி என்ன பண்றான், தர்சீஸுக்கு போறான். அவன் போற கப்பல் என்ன பண்றாரு, புயலை அனுப்பி அதை அசைச்சு அவனை மீன் வயிற்றுல போட்டு அதுக்கப்புறம் 3 நாள் படாத பாடுபட்டு என்ன பண்றான், நினைவுக்கு போய் என்ன பண்றான், எச்சரிப்பின் பிரசங்கம் பண்றான். ஆனா என்ன பண்ணல, ஆண்டவர் அழிக்கல. என்ன பண்றான், அவன் பயங்கர டென்ஷன் ஆயிட்டான். இதுதானே தெரியும். இப்ப நான் என்னுடைய வார்த்தை வந்து அங்க அசிக்கப்பட்டிருக்குது. நினைவே மக்கள் என்னென்ன பண்ணுவாங்க, இவன் ஒரு பொய்யன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி சொல்லுவாரு. ஆனா ஆண்டவர் சொல்லுவாரு, அப்படி இல்ல, நீ வந்து உன்னுடைய வார்த்தை பொய்யாச்சுன்னு நினைக்க, ஆனா வந்து அங்க வந்து வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத லட்சக்கணக்கான அது போல பாத்தீங்கன்னா என்னுடைய வார்த்தை ஒருவேளை பொய்யாக போயிருந்தாலும், அதாவது கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அதை செய்ய நினைத்ததை மாற்றி இருந்தாலும், ஒருவேளை அவர்கள் மனதில் ஸ்ரீகராஜன் அண்ணனுடைய குரூப்லயோ இல்ல அவங்களுடைய மனதிலேயோ மாற்றத்தை என்ன பண்ணிருக்கலாம், ஆண்டவர் கண்டிருக்கலாம். சோ அதை ஆண்டவர் அனுமதித்து இருக்கிறார். இன்னும் வந்து வள்ளுவர் கூட ஒரு வார்த்தை சொல்றாரு, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். ஒருவேளை நம்ம வந்து வார்த்தையை சொன்னாலும் கடுமையான முயற்சி, கடுமையான உழைப்பு, அதெல்லாம் எந்த குறையும் சொல்லக்கூடாது. அது யாராலே முடியாது. ஒவ்வொரு பாஸ்டேட்டா போய் இந்த வயசுலயும் பாத்தீங்கன்னா சால்வா போட்டு நம்ம என்னதான் விமர்சனங்கள் செஞ்சாலும் மற்றவர்களை கனப்படுத்தி அவர்கள் தன் பக்கமாக அனைவரையும் இழுத்துக்கொண்டு தனக்கு சரிக்கு சமமாக இங்க ஒரு தலைவர் இல்லை என்பதை நிரூபித்து இந்த லே செயலாளர் பதவிக்கு வந்திருக்காங்க. நிச்சயமாக அவர்களும் பழுத்த அனுபவம் கொண்டவர். இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்துல கடந்த 5 வருடமாக நடந்த ஆட்சியில என்னென்ன குறைகள் இருந்தது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவங்க அண்ணனை கூட ஒரு வார்த்தை சொன்னாங்க, இதுதான் எனக்கு வந்து கடைசி நான் இருக்க போறேன்னாங்க. நிச்சயமாக அவர்களுடைய ஆட்சி காலத்துல இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் எல்லா வகையிலையும் ஒரு பொற்காலமாக ஒரு நல்ல நிலைக்கு முன்னேற வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பு. அதனால இந்த ஒரு முறை கண்டிப்பா எஸ்.டி.கே. ராஜன் அவர்களை தான் ஆதரிக்கும் சொல்லிட்டு என்னுடைய வெல் விஷயம் எல்லாரும் தொடர்ந்து என்ன சொன்னது, கடைசி நாள் வரைக்கும் அந்த வேட்புமனு தாக்கல் பண்ற அன்னைக்கு பாத்தீங்கன்னா 6 மணி வரைக்கும் தான் வந்து உட்கார்ந்துருந்தேன். சில டிசிமார் வந்தாங்க, அவங்களும் சொன்னது அதான், அண்ணே வேண்டானே இந்த ஒரு திருப்பி பண்ண விட்டுருவோம், ஏன்னா இது வந்து நீதிக்கும் அநீதிக்கும் நடக்கின்ற ஒரு போராட்டம், யுத்தம். ஸோ அதனால தயவு செய்து இந்த திருப்பம் என்ன பண்ண வேண்டாம், நம்ம போட்டியிட வேண்டாம், அது வந்து தேவையில்லாத விளைவுகளை உண்டாக்கி விடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ எனவே வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் அனுமதித்து இருக்கிறார். ஸோ கர்த்தர் சொல்லும்போது நம்ம சொல்றாரு, நம்ம சாதாரண மனுஷன் சொன்ன மாதிரி நான் ஒரு கழுதை தான், ஆண்டவர் அவரை கனப்படுத்தி அந்த பதவியை கொடுத்திருக்காங்க. அதுல வந்து நிறைய வழிகளும் அவனுக்கு இருக்கும். நிச்சயமாக சினாடெல்லாம் அவ்வளவு ஈஸியா சரி கட்ட முடியாது, அந்த ராஜதந்திரங்கள் இருக்கதான் செய்யும். நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிருவோம், எதிர்த்து நிற்கிறதா காலில் போய் விடுறதான்னு சொல்லி. ஆனா இத்தனை பெரிய திருமண்டலத்தை காப்பாற்ற வேண்டும், மீண்டும் என்ன பண்ணக்கூடாது, அழிவு பாதைக்கு சென்று விடக்கூடாது. அதற்காக வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கும் இறங்கி வரக்கூடிய ஒரு நபராகத்தான் நான் வந்து பாத்தீங்கன்னா எஸ்.டி.கே. ராஜன் அவர்களை பார்க்கிறேன். எனவே அவருடைய அந்த ராஜதந்திரத்துக்கு கிடைத்த வெற்றி மூலமான வார்த்தைகள். அடுத்தது பாத்தீங்கன்னா நமது பொருளாளர், நமது எங்கள் தலைவர், அதாவது மீட்பு இயக்க தலைவராக இருந்தவர் இன்றைக்கு பாத்தீங்கன்னா திருமண்டலத்துக்கு பொருளாளராக மாறி இருக்கிறார்கள். இதற்கு முன்பாக இந்த நிர்வாகத்தில் இருக்கும்போதும் அண்ணன் என்ன பண்ணாங்க, சில தவறான குற்றச்சாட்டுகள் சொல்லி தான் வெளியேற்றினாங்க. அதற்கு பிறகும் அதை எல்லாவற்றையும் மறந்து திரும்ப கை கோத்திருக்காங்க. ஸோ இந்த பொருளாளர் பதவி என்பது மிக முக்கியமானது. பேராயருக்கு அடுத்த நிலைமையில் இருக்கக்கூடியவங்க அனைத்து சேகரங்களையும் அனைத்து சபைகளையும் பார்த்து அந்த ஆடிட்டை எல்லாம் செய்யறவங்க, அவங்களும் என்ன பண்ணும் கண்டிப்பாக, அதாவது ஒரு நேரத்துல வீரவாசம் பேசிட்டாங்க, திரும்ப என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு வந்து வரப்பிரசாத் அவர்களை புன்னகையோடு மகிழ்ச்சியோடு என்ன பண்ணிருக்காங்க வரவேற்று அவருக்கு வந்து இன்னைக்கு வந்து வலைதளத்துல வசைவுகள் ஏராளம். அது இந்த வடிவேல் கூட ஒரு படத்தை சொல்லுவாரு, அதாவது எவ்வளவு நேரம் தான் ஐயா வலிக்காத மாதிரியே அல்றது அப்படிங்கிற மாதிரி சிரிச்சு கொண்டே போறாங்க. வலைதளங்கள்ல கடுமையான விமர்சனங்களை இன்னைக்கு வந்து எதிர்கொள்வர் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் டி.கே.எம். ஜான்சன் அவர்கள். இருந்தாலும் ஒரு திருமண்டலத்தின் பொருளாளராக ஆண்டவர் அவரை உயர்த்தி இருக்கிறார். நிச்சயமாக இந்த திருமண்டலத்துக்கு நன்மை கிடைக்கும் என்று நாம் நம்புவோம். கண்டிப்பாக எந்த தவறும் நடக்காத அளவுக்கு இந்த திருமண்டலத்தின் நிர்வாகம், நிதி நிர்வாகத்தை கொண்டு செல்வார் என்றே நான் நம்புகிறேன். இறுதியாக ஒரே ஒரு வார்த்தை, நமது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடந்த முறை பதவியேற்றும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதாவது இப்பொழுது என்ன நீங்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக மாற்றி இருக்கிறீர்கள், நான் ஒரு வாக்குறுதி உங்களுக்கு கொடுக்கிறேன், எனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு மட்டுமல்ல
ஓட்டு போடாத மக்களுக்கும் நான் நன்மை செய்வேன். காரணம், நான் இந்த தமிழகத்தின் முதல் நபர் பிரதிநிதி. எனவே ஓட்டு போடாத மக்களும் என்னை பாராட்டும்படியாக அடுத்த முறை எனக்கு வாக்கு செலுத்தும் வண்ணமாக என்னுடைய செயல்பாடு மிக சிறப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. அதுபோல தற்பொழுது இந்த நிர்வாகம் ஒட்டுமொத்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துக்கும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். எனவே அதை மனதில் வைத்துக் கொண்டு தவறு செய்தவர்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுக்க வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயத்தில் சில அணி நிலைப்பாடு கொண்டவர்கள், சில ஆதரவற்றவர்கள், ஒருவேளை பார்த்தீங்கன்னா நீங்கள் அடித்தால் தாங்க மாட்டார்கள் என்ற நிலையில் இருக்கிறவர்களை கண்டிப்பாக நீங்கள் பழிவாங்க வேண்டும் நினைக்காமல் இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல அனைத்து வகையிலும் முயலுங்கள். கர்த்தர் உங்களுக்கு துணை இருப்பார். நிச்சயமாக பிரம்பு மீடியாவும் தொடர்ந்து நல்லதை ஆதரிக்கும், கெட்டதை எதிர்த்து நிற்கும். அனைவருக்கும் நன்றி. சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.